ஹலோ மோட்டோஃபார்ம். நம்ம அஃபோர்டபுள் கார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் பண்ணுறது உங்களுக்கு தெரியும். அதில் வந்து என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய கார்ஸை நம்ம வந்து நம்மளுடைய வீடியோவில் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா ஒரு அஃபோர்டபுள் எம்பிவியை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ என்னோடய சத்தம் மட்டும் கேட்குது. நான் எங்கே நீங்கள் தேடுறீங்கன்னா, நான் இந்த காரோட பூட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த எர்டிகா வந்த புதுசில் 4 வருஷம் முன்னாடி ஒரு கண்டென்ட் இப்படியே ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டோ வேகன்லேயே வந்து 11 லட்சம் வியூஸ்க்கு மேலே ஓடி இருந்து. சரி, அதை திருப்பி ஒருக்கா கூட நம்ம வந்து காட்டலாமேன்னு சொல்லி தான் நான் பூட்டுக்குள்ளே இருந்து வந்தேன். இந்த கண்டனோட பர்பஸ் என்னன்னா, நிறைய பேர் வந்து ஒரு ப்ராப்பர் 7 சீட்டர் வேணும்னு கேட்பாங்க. அந்த இடத்துல ஒரு ப்ராப்பரான 7 சீட்டர் ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நம்ம பார்க்குறதுல எர்டிகா ஏன் வருதுன்னு உள்ளதை நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மாருதி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எர்டிகா வந்து பார்த்தோன்னா இந்தியாஸ் நம்பர் 1 எம்பிவின்னு சொல்கிறாங்க. நம்மளோட பாட்காஸ்டில் ஆகட்டும், கண்டென்ட்டில் பேசும்போது இந்த எம்பிவின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் பற்றி நம்ம பேசும்போது எப்படின்னா, ஒரு காரை வந்து ஒரு ப்ராப்பர் 3 ரோ சீட் பண்ணுறது மாதிரி, ஒரு 7 பேர் இருக்கிறது மாதிரி என்ஜினியரிங் பண்ணும்போது தான் 3வது ரோக்கும் ஸ்பேஸ் இருக்குது. அதை நம்ம எம்பிவின்னு சொல்லுவோம். இந்தியாவில் நிறைய கார்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்யூவிஸில் 7 சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது பேசிக்கலி 5+2 சீட்டராக இருக்கும். சி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான ஒரு எம்பிவின்னு சொல்லக்கூடியது எர்டிகாவை தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா அந்த காருக்கு அதுக்கான ஒரு சைஸ் இருக்கும், அந்த சைஸுக்கு ஏற்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். இது நம்பர் 1 செல்லிங்னு மாருதி சொல்கிறதுக்கான காரணம் பார்த்தோம்னா, மந்த் ஆன் மந்த் ஒரு ஆவரேஜாக 15,000லேருந்து 20,000க்குள்ளே அது விற்றுக்கிட்டு இருக்குது. அதில் நிறைய உங்களுக்கு தெரியும். அந்த டூரஸும் டூர் எம், ஆமாம், இது டூர் எம்னு சொல்லக்கூடிய மாடல். டூர் எம்மும் ஒரு ரீசன், ஏன்னா டாக்ஸிலையும் ஒரு 1/3 வந்து விற்கிறது உண்டு. அப்படி பார்த்தா ஆவரேஜாக நாங்கள் ஒரு போன 6 மாத கணக்கு பார்க்கும்போது 17,000 யூனிட்ஸ் கிட்ட விற்கிது. இங்கே அதில் ஒரு கேல்குலேஷன் பார்த்தா ஒரு 10,000 யூனிட்ஸ் ஆகுது ப்ரைவேட் பையர்ஸ் வாங்குவாங்க. நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். XL6 இதை பேஸ் பண்ணது தான். இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம இந்த எர்டிகாவை பற்றியே பேசுவோம். இது வந்து பார்த்தோன்னா ஹார்டெக்ட்னு சொல்லக்கூடிய பிளாட்ஃபார்மில் பில்டு பண்ணியிருப்பாங்க. 1175லேருந்து 1275 கிலோகிராம் வரைக்கும் இதோட கர்வ் போயிட்டு இருக்கும். ஃப்ரண்ட் வீல் டிரைவ் தான். சேஃப்டி ரேட்டிங் கிடையாது. இது வந்து அடுத்த ஜெனரேஷன் மாருதி வரும்போது தான் நம்ம வந்து ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலன்ட் நம்ம எதிர்பார்க்க முடியும். இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னா ஒரு 3 ஸ்டார் ஈக்குவலண்டாக நம்ம பார்க்கலாம். கூட 6 ஏர் பேக்ஸ் இப்போ ஸ்டாண்டர்ட் ஆயிருக்கு. 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் ஆனதுனால தான் உள்ள இதில் ஒரு பெரிய சேஞ்ச் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பேசுவோம். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஆகட்டும், ஐசோஃபிக்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம்னு சொல்லி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குது. வேரியன்ட் பிரேக்கப், கலர் சாய்ஸஸ் வந்து நம்ம ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் டீட்டெயிலிங் பார்க்கலாம். 2022 வந்த ஃபேஸ் லிஃப்ட் தான் இது. அதனால நம்ம எக்ஸ்டீரியர் சிம்பிளாக பேசலாம். ஒரு 8 மாதம் முன்னாடி இந்த வெஹிக்கிளோடைய ஒரு வாக் அரவுண்ட் வீடியோவும் பண்ணியிருந்தோம். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பாருங்கள். இது வந்து ஆர்பன் ரெட்னு சொல்லக்கூடிய ஒரு கலரில் இருக்கும். ZXi ப்ளஸில் இருக்கும். நீங்கள் இந்த காரை உங்களுக்கு ரொம்ப பழக்கமாக நம்ம பார்க்குற ஒரு வெஹிக்கிள் தான். இந்த விங்டு கிரில் இருக்கும், ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப்ஸ் வரும், ஃப்ரண்ட் வந்து ஃபாக் லேம்ப்ஸ் இருக்கும், எல்லாம் நமக்கு தெரிஞ்சதான். இதில் இது ஒரு எம்பிவியில் நம்ம ஒரு சி செக்மெண்ட் எம்பிவின்னு சொல்ல காரணம், ஒரு 4435 மில்லிமீட்டர் இதோடைய லெங்த் இருக்கும். 2740 மில்லிமீட்டர் வந்து இதோடைய வீல் பேஸ் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து ஒரு எம்பிவி ஒரு மினி வேன் சைஸில் இருக்குது. இப்போ நீங்கள் குளோபல் மார்க்கெட்ஸில் மினி வேன்னு சொன்னால் கார்னிவல் தான் என்ட்ரி லெவலில் இருக்கும். இந்தியாவில் இதை தான் நம்ம ஒரு மினி வேன் கான்செப்டாக சொல்ல முடியும். இது ஒரு எம்பிவியோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசினா, இந்த செகண்ட் டோர் வந்து நல்ல பெருசாக இருக்குது. ஏன்னா பாருங்கள், இந்த அப்பர்ச்சரும் பெருசாக இருக்கும். 3rd ரோ ஆக்சஸுக்காக இந்த டோரை வந்து நல்ல பெருசாக வச்சுருப்பாங்க. சீட்ஸை இப்படி ஃப்ளிப் பண்ண முடியும். 185 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கும். இது டாப் ஆஃப் த லைன் ZXi ப்ளஸ்னால அலாய் வீல்ஸ் இந்த டியூவல் டோனில் இருக்கும். இவங்க ரீசெண்டாக பண்ண ஒரு சேஞ்சில் ஒரு 40 மில்லிமீட்டர் இந்த இடத்த எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஷார்ப்பாக நம்ம கவனிச்சா தெரியும். இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து கொஞ்சம் இது இருக்கும். அது ஏர் பேக்கோடைய பிளேஸ்மெண்ட்டுக்கானது. அது உள்ள நான் பேசுகிறேன். ப்ளஸ் வந்து இந்த டிஎல்ஓக்காக இதில் ஒரு குவார்டர் பேனல் இருக்கும். அது ஒரு பாக்ஸி ஷேப் கொடுக்காம இருக்க, டேப்பர் ஆகி போகும். ரூஃபில் பேனரோமிக்கோ இல்லை ரெகுலர் சன் ரூஃபோ கிடையாது. சாதா ஒரு ஆண்டனா தான் இருக்கும். ரிப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸ்ட்ரக்சரல் இன்டெகிரிட்டிக்காக. ரியர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பாயிலர் ப்ளஸ் வந்து இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் எல்லாம் இல்லை. இதில் வந்து குரோம் கூட ஒரு LED டெயில் லேம்ப்ஸ் இருக்கும். ஸ்மார்ட் ஹைப்ரிட். இது அந்த டிரைவிங்கில் நம்ம பேசலாம், நம்ம தெரிஞ்சது தான். இந்த வெஹிக்கிளோடைய ஒரு பொசிஷனிங்கே வந்து என்னென்னா, ஏன் நாங்கள் வந்து அந்த ஒரு அஃபோர்டபுள் என்ட்ரி லெவல் எம்பிவின்னு சொல்கிறோன்னா, முதல்ல இந்த சைஸ் தான். ஒரு எம்பிவியோட என்ட்ரி பாயிண்டில் இந்த சைஸ் நமக்கு இருக்கும். ப்ளஸ் ஒரு டெஸ்டட் அண்ட் ட்ரைடான ஒரு மாடல். இப்போ இந்த கார் பற்றின உங்களோட ஃபீட்பேக்ஸ் என்னன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம கண்டென்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், நாங்கள் நிற்கிற இந்த பேக்ரவுண்ட் வந்து திருவனந்தபுரம். இங்கே இந்த
காயல் பக்கத்தில் நம்ம எடுக்கிறோன்னா இங்கே தான் வெஹிக்கிள் கிடச்சிருக்கும். இது ஏதேன் கார்ஸ் நாகர்கோவிலில் அவங்களுடைய டீலர்ஷிப் இருந்த இடத்துல ட்ரிவாண்ட்ரம்லேயே ஒரு டீலர்ஷிப் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட தான் இந்த வெஹிக்கிள் எடுத்தோம். இந்த பெல்ட்டில் யாராவது வெஹிக்கிள் பார்க்குறீங்கன்னா அவங்கள நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட காண்டாக்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். காண்டாக்ட் நம்பர்ஸ் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா முதல்ல அவங்க வெஹிக்கிள் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து இந்த எர்டிகா ஒன்று கிடைக்காம கொஞ்ச நாளாக தேடிட்டு இருந்தோம். லக்லி இவங்க கிட்ட இருந்தது. நீங்கள் இப்போ ஒரு ஃபுட்டேஜ் பார்க்கலாம். எப்படின்னா இந்த டெஸ்ட் ட்ரைவ் கார்ஸ் எங்கள் கிட்ட வரும்போது ஃபுல் கவரோடு இருக்குது. இந்த கவரை நாங்கள் எடுத்து பூட்டில் வச்சு ஃபுட்டேஜ் எடுக்கும்போது அதை ஃப்ரெண்டில் தூக்கி வைப்போம். அதுக்காக நீங்கள் வந்து நம்ம ஆன்சன் எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு பாருங்கள். இந்த கவர்லாம் வச்சுட்டு இது எங்கள் டெய்லி ரொட்டீனில் உள்ள விஷயந்தான். இப்போ பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். நான் இதுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தேன் பார்த்தீங்களா பூட் ஸ்பேஸ். அதில் வந்து 209 லிட்டர் வந்து 3 ரோவை நம்ம வந்து அப் பண்ணால் இருக்கும். இதில் வந்து லிட்ரலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ட்ராலி வந்து இந்த கேபின் லக்கேஜ்னு சொல்லக்கூடிய ட்ராலிஸ் நம்மளால் வைக்க முடியும். இதை நம்ம ஃப்ளிப் பண்ணி இதை ஃப்ளிப் பண்ணி நம்ம வந்து 550 லிட்டருக்கான ஸ்பேஸ் இருக்குது. நம்ம ஒரு ஃபேமிலிக்கு தேவையான விஷயங்களெல்லாம் வாங்க முடியும். பெரிய ஒரு கொரியர்லாம் வந்ததுன்னா எடுத்துகிட்டு வர முடியும். இது ப்ராக்டிக்கல். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய அப்பர்ச்சர் இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம என்ஆர்ஐ மோட்டோ ஃபேம்ஸ் வந்து வீட்டில் பேரண்ட்ஸ்க்காக வெஹிக்கிள் பார்க்குறோன்னெல்லாம் சொல்லும்போது நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா ப்ராக்கெட்டில் வெஹிக்கிள் பார்க்குறீங்க. XL6 எர்டிகாவை எல்லாம் நம்ம சொல்கிறது உண்டு. ஏன்னா இது என்ன பெட்ரோல் என்ஜின் ப்ளஸ் அவங்களுடைய வெக்கேஷனுக்கு அவங்க வரும்போது அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கார்ஸ் கூட எல்லாம் இதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பெரிய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ஜின்ஸ் வச்சுருப்பாங்க, ஃபன் டு ட்ரைவான வெஹிக்கிள்ஸ். ஆனால் இது ஒரு ஒர்க் ஹார்ஸ். அவங்களுடைய மொத்த லக்கேஜை இது ஏர்போர்ட்லேருந்து வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரோம். அப்புறம் அவங்க ஒரு ஹாலிடே போனால் கூட எல்லார் ஃபேமிலியாக போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டி கூட இதில் இருக்குது. செகண்ட் ரோ பார்க்கலாம். டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. அப்பர்ச்சர் பெருசுனால ஈஸியாக நம்ம உள்ளே வரலாம். இப்போ இந்த சேஞ்ச் வந்து பெருசாக நடந்ததே வந்து இந்த மாடலில் தான். நான் அதை டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். எப்படின்னா இந்தியாவில் வந்து இந்த 6 ஏர்பேக்ஸ்னு சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டான அந்த ரெகுலேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எர்டிகாவில் வந்து 4 ஏர்பேக் தான் இருக்கும். ஃப்ரண்டில் டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் டேஷில் வரக்கூடிய ஏர்பேக்கும் சீட்ஸில் வந்து இருக்கும் 4 ஏர்பேக். அதுக்கு ரீசன் பார்த்தோம்னா இந்த இடத்துல அவங்களுடைய அந்த செகண்ட் ரோக்கான ஏசியோடைய கூலிங் காயிலோட தான் இருந்தது. இவாப்ரேட்டர் காயிலும் அந்த ப்ளோவரும் இருந்தது. அது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அங்கேருந்து கோல்டு ஏரை எடுத்து திருப்பி கோல்டு பண்ணி நம்ம கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல கன்சோல். இங்கே வந்து ஏர் பேக் வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. இந்த சேசிஸை வந்து அவங்க ரீஎன்ஜினியரிங் பண்ணுறதுக்கு இந்த ஹார்டெக்ட்டுக்கு பெரிய ஸ்கோப் இல்லை. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, ஏர் பேக்ஸை அக்காமடேட் பண்ணுறதுக்கு இந்த ஏசியோடைய கன்சோலை டோட்டலாக எடுத்து ஏர் பேக் இங்கேயே வச்சுருப்பாங்க. இந்த போர்ஷனுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுறது மாதிரி அவங்க வந்து அந்த இதை வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு ரெகுலராக நம்ம ஒரு செடானில் எல்லாம் பார்க்குறது மாதிரி ஃப்ரண்டில் இருந்து வரக்கூடிய ப்ளோவரை இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இதில் வந்து ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் கிடையாது. இது வந்து ஒரு ப்ளோவர் தான். சி டைப்பான சார்ஜரும் இதில் வச்சுருக்காங்க. இதுக்காக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் ரியரில் பார்க்கும்போது இங்கே ஒரு ஏசி வெண்ட் இருக்குது பாருங்கள். இதில் ஏர் ஹேண்ட்லிங் யூனிட் வந்து பின்னாடி வச்சுக்கிட்டு அதில் ப்ளோவர் வச்சாங்க. அதில் வந்து ஒரு ஃபேன் ஸ்பீட் செலக்டர் இருக்கும். இந்த இதில் இருக்கிறவங்களுக்கு கூலிங் கிடைக்கிறது மாதிரி ஒரு கான்செப்ட். ஆனால் உண்மையிலே முதல்ல எர்டிகாவில் இருந்த ஒரு யூஎஸ்பிஏயில் ஒரு XL6 இருந்த ஒரு யூஎஸ்பிஏ வந்து இதுதான். ஏன்னா இந்த பெரிய ஒரு டிஎல்ஓவில் அது கேபினை கொஞ்சம் கூட ஆம்பியன்ட் டெம்பரேச்சரை பெட்டர் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் இது வந்து இங்கே ப்ளோவரும் அவசியம் நம்ம இந்த ஏசி வெண்டையும் போட்டால் தான் இந்த இடத்துடைய இதை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அதை நம்ம டிரைவிங்கில் பார்க்கலாம். இதுதான் இதில் வந்த மிகப்பெரிய சேஞ்ச். மற்றபடி இந்த பீச் இன்டீரியர்ஸ் ஆகலாம், இந்த சீட்ஸ் ஆகட்டும், எல்லாமே சிமிலர் தான். ஒரு 6 ஏர்பேக்ஸை ஸ்டாண்டர்டாக வரப்போய் தான் இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணாங்க. நிறைய பேருக்கு இப்போ ஒரு டவுட் இருக்கும், நிறைய கார்ஸில் மேலே எல்லாம் ஏசி வெண்ட் இருக்குன்னா அதோடைய அந்த ஆர்கிடெக்சர் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல அவங்க பண்ண மாடல்ஸில் வந்து பண்ண முடியும். இப்போ பி பில்லரில் கூட வென்ஸ் இருக்கும். ஆனால் இந்த காரில் அவங்க அந்த ஸ்டைலுக்கு பண்ணலை. ஏன்னா இதை ஈஸியாக நீங்கள் நினைக்கிற மாதிரி வைக்க முடியாது. அதனால தான் இவங்க இதை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இதில் வந்து பெரிய சேஞ்ச். இப்போ தேர்ட் ரோட ஆக்சஸ் பார்க்கலாம். நீங்கள் இதை லிஃப்ட் பண்ணிங்கன்னா இது இப்படி இவ்வளோ தூரம் வரும். அப்புறம் இப்படியும் பண்ணலாம். இல்லாமல் வந்து இதை லிஃப்ட் பண்ணி பாதியும் வரலாம். இதுதான் பெஸ்ட்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ணணும். ரொம்ப ஈஸி இன்க்ரெஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் உட்காரலாம். ஜெரோம், ஆக்சுவலி ரியர் ஏசி பார்த்தீங்கன்னா நல்ல ப்ளோவரோட எஃபெக்ட் இருக்குது. இதில் நல்ல கூலிங் வருது. ஃபேன் ஸ்பீடையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த சீட் இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், கொஞ்சம் நீஸாக பொசிஷன் தான். சில ஈவிஸோடைய செகண்ட் ரோ இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு அந்த ஃபியூல் டேங்குக்கு மேலே லிஃப்டாக இருந்த மாதிரி. ஆனால் இந்த அளவு ரெக்லைனரில் வச்சோன்னா அடல்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியாத ஒரு பாயிண்ட் கிடையாது. நம்ம முதல்ல பேசும்போது 5+2 SUVஸுக்கும் இந்த MPVஸுக்குள்ள டிஃப்ரென்ஸே இது தான். என்னோடய பாயிண்ட்டு ஹெட் ரூம் இருக்குது. ஆன்சனை நம்ம இதில் உட்கார வச்சு பார்க்கலாம்.
ஆன்சனுக்கு எவ்வளோ ஹெட்ரூம் இருக்குன்னு பார்ப்போம். ஆன்சனோட நீ ரூமே நீங்கள் வந்து இப்போ இதில் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஏசி வெண்ட் வந்து சப்போஸ் பின்னாடி பீப்புள் இல்லாட்டி கூட நம்ம போடுறது நல்லது. எக்கனாமியில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் வரலாம், ஆனால் வந்து அப்போ தான் இந்த கேபின் இன்னும் கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எக்ரஸ் பார்க்கலாம். இதை இப்படி இது பண்ணால் கூட நீங்கள் ரிவர்ஸில் இறங்குனா கொஞ்சம் சிரமப்பட்டு வெளியே வரலாம். இப்போ நம்ம இன்டீரியர் சிம்பிளாக பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சது தான், மாருதியோட இன்ஜினியரிங் டீமுக்குள்ளே கொஞ்சம் கார்பெண்டர்ஸ் இருக்கிறது மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் டீ குட் எல்லாம் வச்சிருக்காங்க. 7-inch இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் இருக்கும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ஏசி வரும். இதில் PM 2.5 ஏர் ஃபில்டர் இருக்குது. நார்த்லலாம் நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் இந்த ஏர் ஃபில்டரோட குவாலிட்டி வந்து நமக்கு தெரியுது. கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல், நம்ம டீம் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, ரீசெண்டாக பார்க்குற கார்ஸ்லேயே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் வந்து நல்ல கிளாஸியாக இருக்குன்னு சொல்லி. ஏன்னா சின்ன ஒரு டிஜிட்டல் எம்ஐடியும் பக்கத்தில் அனலாக் மீட்டர்ஸும் நல்லா இருக்குது. இது வந்து நாங்கள் முன்னாடியே பேசியிருக்கோம். நம்ம என்ஜின் ரூம் பார்க்கலாம். K15Cன்னு சொல்லக்கூடிய என்ஜின். இந்த என்ஜின் நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு என்ஜின் தான், நிறைய கார்ஸில் இருக்குது. 104 PS பவரும் 139 Nm டார்க்கும் இது கொடுக்கும். நம்ம கூட இன்றைக்கி மேனுவல் தான் இருக்குது. இந்த போர்ஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மேனுவலுக்கான ஆப்ஷன். இல்லை 6 ஸ்பீடு AT உண்டு, டார்க் கன்வெர்ட்டர் உண்டு. இது ஆக்சுவலி பார்த்தோம்னா இந்த டியூவல் ஜெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்டில் இருக்கும். ஒரு சிலிண்டருக்கு 2 இன்ஜெக்டர்ஸ் இருக்குது. இது BS6 Phase 2ஓட இதுதான், E20 காம்பேட்டிபிள் தான். நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இது நல்ல ரிஃபைன்டான ஒரு யூனிட். நீங்கள் ஐடிலே பாருங்கள், வைப்ரேஷன்ஸ் பெருசாக இருக்காது. அந்த என்ஜின் மவுண்ட்டுக்கே பெரிய வேலை இல்லாத அளவுக்கு சிம்பிளாக இருக்குது. லைட்டாக ரவ் பண்ணுவோம். அதாவது ரொம்ப ரவ் ஹாப்பியாக அடிச்சு ஓட்டுற ஒரு என்ஜின் கிடையாது. ஃபியூல் எக்கனாமி அண்ட் ரிலையபிலிட்டிக்காக டியூன் பண்ணப்பட்டது. இதில் வந்து அந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் சிஸ்டம் இருக்குது, நம்ம டிரைவிங்கில் பேசலாம். ஒரு ஃபியூல் எக்கனாமி ஃபோக்கஸ்டான என்ஜின் எப்படி இருக்கும் அதுக்கான ஒரு டியூனிங்கில் இது இருக்கும். இது ஆக்சுவலி புஷ் பட்டன் ஸ்டார்ட்டில் தான் நிற்கிது. இதுதான் கீ ஃபாப். நம்ம எப்போவுமே சொல்கிறது மாதிரி சீட் பெல்ட் போடுங்க, கூட இருக்கிற எல்லாரும் சீட் பெல்ட் போட என்கரேஜ் பண்ணுங்கள். நம்மளோட சேஃப்டி வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் பண்ணும். ரோட் ரேஜில் யாரும் இன்டெலிஜ் ஆகாது. யாராச்சும் ரோட் ரேஜில் வந்தால் கூட நீங்கள் கூலாக போயிருங்க. இந்த மாதிரி 6 ஏர் பேக்ஸ் இருக்கிற மாடல்ஸில் பின்னாடி சீட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து சீட் பெல்ட்ஸ் போடுங்க. அது நம்ம சேஃப்டியை வந்து டெவலப் ஆக்கும். இந்த பேனராமிக் சன்ரூஃப்ல எல்லாம் குழந்தைகளை நிப்பாட்டாதீங்க. பெரிய பீப்புளே நிற்கிறாங்க, நிற்காதீங்க. 14 வயசு கிலோ உள்ள பிள்ளைகளை ஃப்ரெண்டில் உட்கார வைக்காதீங்க. ஏன்னா வந்து ஏர் பேக் வந்து அவங்களை ஹிட் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. பின்னாடி சீட் பெல்ட் போட்டு உட்கார வைங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டு திருப்புங்க. லேன் மேனர்ஸ் கீப் பண்ணுங்கள். ஹை பீம்ஸ் தேவையான மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நம்ம சேஃப்டி மற்ற ரோடோட சேஃப்டியை ஃபோக்கஸ் பண்ணால் கண்டிப்பாக ரோட்ஸ் வந்து நம்மளால் சேஃபர் ஆக்க முடியும். நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் கண்டென்ட் பார்த்ததில் இன்ட்ரோடக்ஷனில் வந்து நான் அஃபோர்டபுள் MPVன்னு சொன்னால், நான் அஃபோர்டபுள் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டே பேசலையே நீங்கள் நினைக்கலாம். நான் முதல்ல அதில் இருந்தே கனெக்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி வந்து இந்த காரோடைய ஒரு வேல்யூ ஃபார் மணி வேறு என்ன, நாங்கள் VXA சொல்லுவோம், ஒரு 10,60,000 11 லட்சம் ரூபாய்க்குள்ளே இருக்கும் இதோடைய ப்ரைஸ். ஏன் இந்த அஃபோர்டபுள் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வந்தோம்னா, இதுக்கு கீழே இருக்கக்கூடிய MPVs எல்லாம் இந்த மாதிரி ஒரு என்ஜின்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்காது. சைஸும் 4 மீட்டருக்குள்ள இருக்கும். அப்படின்னா அந்த என்ட்ரி லெவல்ல நம்மளுடைய அந்த 4 மீட்டர் கான்செப்டை தாண்டி மிட் சைஸ்ல வந்து ஒரு டியூரபிளான நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு என்ட்ரி லெவல் அஃபோர்டபுளான ஒரு MPVயை இதை நம்ம பார்க்க முடியும். முதல்ல இந்த காரோடைய சக்சஸ் இல்லை, இந்த காரோடைய ஒரு USPயா சொல்லக்கூடியது இந்த என்ஜின் தான். இந்த K15Cன்னு சொல்லக்கூடியது இந்தியாவிலே ஒன் ஆஃப் த ஒரு லாங் ரன்ல இருக்கக்கூடிய ஒரு என்ஜின். அது வந்து டியூரபிலிட்டிக்கும் பேர் வாங்கியிருக்கு. கண்டிப்பாக நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸுக்கு நல்லா இருக்கும். பேப்பர் ஸ்பெக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் தான் இருக்கும். 104 PS 139 Nm டார்க் தான் கொடுக்கும். ஆனால் அதில் வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஹைபிரிட் இருக்கிறதுனால ஒரு 10 to 15 Nm வந்து ஒரு டார்க் அசிஸ்ட் கொடுக்க முடியும். ஒரு நியூட்ரலான ஒரு டிரைவிங் நேச்சரை இது கொடுக்கும். இது ரொம்ப பவர்ஃபுல்லும் கிடையாது, ரொம்ப ஸ்லக்கிஷும் கிடையாது. நிறைய பேர் இந்த என்ஜினை பற்றி பேசும்போது அவங்க கேட்குற ஒரு டவுட் என்னென்னா, இது வந்து ஸ்லக்கிஷா இந்த என்ஜின் சொல்லி. அப்படி கிடையாது. ஏன்னா இது வந்து நம்மளால் இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸில் ஓட்ட முடியும். ஹில்ஸில் கூட நீங்கள் வந்து கியரிங் பண்ணி உங்களால் ஓட்ட முடியும். இப்போ இதோட டிரைவபிலிட்டி பாயிண்ட்டுக்கு வருவோம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பீப்புள் மூவரோட கான்செப்ட்னால சுசுகி வந்து சஸ்பென்ஷனை சாஃப்ட்வேர் ஒரு பேலன்ஸ் ஸ்டைலுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன் அதை ட்ரைன்னு நான் சொல்கிறேன்னா, அது ஒரு கம்ப்ளீட்னஸில் உண்மையிலே இருக்காது. ஒரு இப்போ நீங்கள் ஒரு கிளாவிஸ் கூட எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா, கிளாவிஸ் நல்ல சாஃப்டான ஒரு ரைடை கொடுக்கும். இது அந்த ஒரு சாஃப்ட்னஸுக்கு வராது. ஏன்னா அந்த சேசிஸ் வெயிட் கம்மினால ஸ்டெபிலிட்டிக்காக இதில் ஒரு எவிடன்ஸ் ஸ்டிஃப்னஸும் உங்களுக்கு தெரியும். அந்த ஸ்டிஃப்னஸை பேலன்ஸ் பண்ணி தான் இதோடைய ரைடு இருக்கும். ரைடுனா அந்த கம்ஃபர்ட் பேசிக்கான ஒரு விஷயம் இருக்கும். நார்மல் ஒரு மெக்பர்சன் ஸ்டட் ஃப்ரண்டில் இருக்கும். ரியரில் வந்து டுஸ்பி மேக்ஸில் தான், இண்டிபெண்ட்டுக்கான ஒரு ஸ்கோப் எல்லாம் கிடையாது.
நீங்கள் இந்த மாதிரி சிட்டி டிரைவிங் எல்லாம் ஃபோக்கஸ்டாக பார்த்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலாக ரொம்ப ஈஸியாக நம்மளால் ஓட்ட முடியும். ஒரு ஈஸி டிரைவபிலிட்டி இதை அஷ்யூர் பண்ணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா லைட்டரான கண்ட்ரோல்ஸ், இப்போ நீங்கள் ஸ்டியரிங் ஆகட்டும், கிளச் ஆகட்டும், வெல் ஸ்லாட்டட் கியர்ஸ் ஆகலாம், கேட்ஸ் எல்லாம் வெல் டிஃபைன்டாக இருக்கும், வைப்ரேஷன்ஸ் எல்லாம் உள்ளே இருக்காது, என்ஜின் நாய்ஸும் பெருசாக சீப்பன் ஆகாது, ஈஸியாக ஓட்ட முடியும். நல்ல ஒரு டிரைவ் பொசிஷன் உங்களுக்கு இருக்குது இந்த சீட்டை பொறுத்தவரையில். ஆல்ரவுண்டு விசிபிலிட்டியும் நல்லா இருக்குது. என்னன்னா நீங்கள் இப்போ வந்து ஒரு டீசல்ல இருந்து அப்கிரேட் ஆகுறீங்க, ஒரு சில நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர்ல இருந்தெல்லாம் இப்போ 1.2 சுசுக்கியோடதுல இருந்து இல்லை ஹிண்டையோட பழைய 1.2 காப்பால இருந்தெல்லாம் அப்கிரேட் ஆகுறீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ட் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா இது ரொம்ப லீனியராக தான் இது வந்து இது பண்ணும். செகண்ட் கியர்ல எல்லாம் நீங்கள் ஸ்லோ ஸ்பீட்ஸில் ஓட்ட முடியாது, ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபர்ஸ்ட் கியர் போட்டு தான் ஓட்ட வேண்டி வரும். அந்த கரெக்ட் டைமிங்கில் இதில் வந்து நம்ம கியர் சேஞ்ச் பண்ணி ஓட்டணும். இதை வந்து ரெவ் பண்ணி அந்த நாய்ஸ் ஃபேக்டரை லிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்து ஓட்டணும்னு பார்த்தா இதில் சத்தம் மட்டும்தான் வரும், அவுட்புட் பெருசாக கிடைக்காது. நிறைய இடத்துல நம்ம பேசியிருப்போம். இப்போ இந்த சுசுக்கியோட ஸ்டியரிங்ஸ் மேலே நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு பாயிண்ட் என்னென்னா, ரீசென்டர் ஆகிற ஒரு பாயிண்ட் இதில் கிடையாது. இதுலேயும் அது இல்லை. நீங்கள் தான் அதை லிஃப்ட் பண்ணி பார்த்தீங்களா, ஸ்லோவாக வரும், அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வராது. அதாவது ரெகுலர் சின்ன வெஹிக்கிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக ஓகே தான். ஆனால் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற சில வெஹிக்கிள்ஸோடைய பாயிண்டில் இது வந்து கொஞ்சம் கம்மி. ஒரு 5.2 மீட்டர்ஸ் வந்து டேர்னிங் ரேடியஸ் அது கேட்கும். சில குவிக்கான யூட்டர்ன்ஸ் நம்ம எடுக்க முடியாது, சிட்டிக்குள்ளே எடுக்கிறோம்னா கொஞ்சம் பிளான் பண்ணி தான் எடுக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த ஐடல் ஸ்டார்ட் ஸ்டாப்போடைய அந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், அது வந்து ஃபியூல் சேவிங்கான ஒரு இது. நம்ம இந்தியாவில் வந்து அது உண்மையிலே இந்த வெயிலுக்கு அது வந்து பெருசாக யூஸ் ஆகாது. இன்னொரு விஷயம் கூட நான் சொல்லணும், நம்ம ஸ்டேட் ஹைவேஸ்க்குள்ளே இந்த மாதிரி வில்லேஜ் ரோட்ஸ்ல எல்லாம் சின்னதாக நம்ம சர்வீஸ் லைனில் ஓட்டுறோம்னா ஓவர்டேக் பண்ணும்போது கொஞ்சம் கிளவராக பிளான் பண்ணி ஏறணும். ஏன்னா நம்ம டீசல் எல்லாம் ஓட்டி பழகிக்கிட்டு சடனாக இதை ஏறணும்னு நினச்சா வந்து ஏறாது. நம்ம ஹைவேக்குள்ளே என்ட்ராகும், ஒரு சின்ன ஸ்பின் மட்டும் எடுப்போம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முதலே சொன்ன மாதிரி ரொம்ப லீனியராக நம்ம வந்து இதை ட்ரைவ் பண்ணணும். ரொம்ப புஷ் பண்ணி மெனக்கிடாமல் லீனியராக ட்ரைவ் பண்ணுறோன்னா பிரச்சனை இல்லை. ஸ்லோவாக தான் ஸ்பீட்ஸ் பில்டு பண்ணுது. பார்த்தீங்களா, 0 to 100 நம்ம குவிக்காலாம் பில்டு பண்ண முடியாது. ஏன்னா இதோட பர்பஸ் அப்படி தான். என்னென்னா நம்ம வந்து ஸ்பீட்ஸ் பில்டு பண்ண ஆரம்பித்த நேரத்தில் ஸ்லைட்டாக வந்து ஸ்டியரிங்கில் ஒரு வெயிட் தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் பிட் ஆஃப் ரோல் இருக்குது. நான் இங்கே இப்போ கட் பண்ணும்போது டேனி உனக்கு அந்த ரோல் தெரிஞ்சுதா? லைட்டாக இருந்தது. இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளோடைய பர்பஸ் ஓரியன்டாக பேசணும். இப்போ நீங்கள் இதில் பாருங்கள், இதில் அந்த ரம்பிள் ஸ்ட்ரிப், இந்த எக்ஸ்பென்ஷன் ஜாயின்ட்ஸ் எல்லாமே அது கொஞ்சம் ஈஸியாக எடுக்குது. ஏன்னா இதோடைய டியூனிங் அப்படி சாஃப்டான ஒரு சஸ்பென்ஷனும் கிடையாது, ரொம்ப ஸ்டிஃபும் கிடையாமல் அவங்க ஒரு இன்டர்மீடியேட்டில் அதை கீப் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ளஷ்ஷாக இருந்தால் இப்போ இருக்கிற இந்த சேஸுக்கு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்போ நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் லீகல் ஸ்பீட்ஸ்க்குள்ளே ஒரு ஃபேமிலி ஓரியன்ட் டிரைவிங்க்கு கண்டிப்பாக வந்து இது பண்ணலாம். ஏன் வந்து அஃபோர்டபுளில் இந்த வெஹிக்கிளை நாங்கள் இந்த கண்டென்ட்டுக்காக செலக்ட் பண்ணோன்னா, ப்ரைமரி விஷயம் நம்மளுடைய ரிவ்யூஸில் நம்ம எப்போவுமே சொல்கிறது தான், தேர் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் மேட்டர்ஸ். இன்றைக்கி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த sub 4 மீட்டர்ஸோடைய இதாகலாம், இந்த ஸ்மாலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டர்போ பெட்ரோல்ஸ் ஆகலாம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 1000 சிசிஸ் எல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த வெஹிக்கிளோடைய அந்த ஒரு, அதாவது ஒரு வெயிட் டு டார்க் ரேஷியோ ஆகட்டும், வெயிட் டு பவர் ரேஷியோ, அது எதுவுமே கரெக்டாக மீட்டப் ஆகலை. இன்னொன்று டர்போடைய சப்போர்ட்டோட நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக அது அந்த ஒரு ப்ராக்டிகாலிட்டியில் வராது. என்ஜினுடைய லாங் லைஃப் எல்லாம் கொஸ்டின் பண்ணோம். இன்னொன்று இதுக்கு காம்படிஷனில் இருக்கிற கிளாவிஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயம் சொல்கிறது உண்டு, நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் பெட்ரோல்னால் நீங்கள் K15CA போயிருங்க, ருமியானோ இல்லை எர்டிகாவோ இல்லை XL6 பாருங்கள், நம்ம ஓப்பனாக சொல்கிறது உண்டு. ஏன்னா பெட்ரோல் இன்ஜின்னு சொல்லும்போது இந்த வெஹிக்கிளோடைய பாயிண்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் இந்தியாவுடைய டிராஃபிக் கண்டிஷன்ஸ் ஒரு மேட்டர், நம்மளுடைய ஸ்டாப் அண்ட் கோ டிரைவிங் நேச்சர், பாட் ஹோல்ஸ் இருக்கிற ரோட்ஸ்ன்னு நிறைய விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இந்த பாயிண்டில் வந்து அது வர்றது. இப்போ நீங்கள் நல்லா புஷ் பண்ணுறீங்கன்னு வைங்க, பாருங்க ஃபுல் டார்க் வந்து அது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. என்ஜினில் வந்து இதுக்கு மேலே அதில் ஒன்றும் இல்லை, நம்ம அவ்வளவு சிரமப்பட்டு அதை புஷ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. ஆனால் இதில் அந்த ஸ்மார்ட் ஹைப்ரிட்னு சொல்லக்கூடிய சிஸ்டம் நம்ம டீசலரேட் பண்ணும்போது, இதில் இங்கே பாருங்கள், இதில் வந்து நம்ம டீசலரேட் பண்ணிட்டேன், அப்போது பேட்டரிக்கு வந்து சார்ஜ் பண்ணுது. ஆக்சலரேட் பண்ணும்போது பேட்டரியிலிருந்தும் என்ஜினுக்கு இது கொடுக்கும், அப்படின்னா ஃபியூல் சேவ் பண்ணும். பிரேக் பண்ணும்போது இங்கே பாருங்கள், பிரேக்கில் இருந்து சார்ஜ் பண்ணுது. இந்த மாதிரி அது ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்கறதுனால நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும்.
இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தோம்னா சுசுக்கியோட பேட்ஜ் மேலே வந்து அவங்களுக்கு ஒரு அவர்ஷன் இருக்கும். நம்ம இது ஓப்பனாக சொல்கிறது தான். ஏன்னா கன்சல்டிங் கால்ஸ் வந்து நம்ம எடுக்கிறதுனால தெரியும். நிறைய பேருக்கு வந்து சுசுக்கி வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தங்களுடைய ரெக்யர்மெண்ட். நம்ம அதை வந்து எங்கேயுமே தப்பாக பேசலை. ஆனால் என்னென்னா நிறைய பேர் இந்த வெஹிக்கிள்ஸை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இப்போ என்னென்னா நீங்கள் வந்து ஒரு பெட்ரோல் என்ஜின் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பார்க்குறீங்க, உங்களுக்கு சிட்டியில் மட்டும்தான் யூசேஜ் இருக்குது, வீக்கெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம், ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு எம்பி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் இதை அவசியம் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்க்கணும். ஒரு டாக்ஸி இமேஜ் இதுக்கு இருக்குதுன்னா நீங்கள் வந்து XL6 பார்க்கலாம். ஆனால் XL6 ஒரு ப்ராப்ளம் என்னென்னா இந்த பெஞ்சு சீட் அதில் கொடுக்காது. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் நிறைய பேர் இந்த சின்ன சீட்ஸ் எல்லாம் வைப்பாங்க, அதனால இந்த ப்ராக்டிகாலிட்டி கொடுக்காது. என்னென்னா நீங்கள் இதில் பாருங்கள், அப்ரைட்டான ஒரு சீட்டிங் ஸ்டாண்ட்ஸ் இருக்குது, பெரிய ஒரு டிஎல்ஓ, ஆல்ரவுண்ட் விசிபிலிட்டி நல்லா இருக்குது, உங்களுக்கு ஒரு கேபின் வந்து பெட்டராக இருக்குது. ஆனால் ஒரு ஃபார்ட்டிஃபைடான ஒரு 5 ஸ்டார் ஈக்குவலன்ட் கேபின் கிடையாது, அதையும் நம்ம தெளிவாக சொல்லணும். இப்போ நிறைய பேருக்கு இருந்த ஒரு கன்ஃபியூஷன் இந்த ஏசி தான். இந்த கண்டென்ட் பண்ணுறதுக்கு ரீசனே வந்து கன்சல்டிங்கில் நிறைய பேர் இந்த ஏசி பற்றி கேட்டதா. இப்போ தான் டேனி கிட்ட சொல்லி நான் வந்து ரியர் ஏசியை போட்டோம். அது வரைக்கும் நான் டிரைவ் பண்ண பீரியட் எல்லாமே இந்த வெண்டை வச்சு தான் இருந்தது. டேனி வந்து கம்ஃபர்டபுளாக தான் இருக்குன்னு சொல்லியிருந்தான். நான் வந்து உட்காரும்போது எனக்கு இந்த ஏசி பெருசாக ஃபீல் ஆகலையே தவிர ஹீட் தெரியலை. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே ரூஃபில் வந்து நம்ம கிளாஸ் ரூஃப் இல்லை. ஆனால் நீங்கள் ரியர் ப்ளோவர் இப்போ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ஒரு 4 மினிட்ஸ் இல்லை ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸாக ஓடுது. அதுலேருந்து உங்களுக்கு ஃப்ளோ வந்து தெரியுது. அப்போ இதோட அர்த்தம் என்னன்னா பழைய அந்த அந்த ஒரு ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகிற அந்த ஃபீல் கட்டானா கூட இது மேனேஜபிள் தான். அதுக்காக இது ஒஸ்ட்டு கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் இங்கேயும் டீசெண்டான ஒரு ஃப்ளோ இருக்குது அப்படின்னா பீப்புள் ஃபுல்லாக இருக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபுல் ப்ளோவர் ஸ்பீடில் வைக்க வேண்டி வரும். அங்கேயும் வந்து ப்ளோவரை வந்து இது பண்ண வேண்டியது. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் என்னுடைய இந்த ஃபுட்டேஜை போடுறேன். இது வந்து ஃபுல் ஓப்பனில் இருக்குது. அது 22ல் செகண்ட் ப்ளோவரில் தான் ஃப்ரண்ட் வச்சுருக்கோம். பேப்பர் எதுவுமே கிடையாது, சோலார் கிளாஸும் கிடையாது. இப்போ இதோட ரைடை பற்றி நம்ம பேசுவோம். ரைடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ளஷ் கிடையாது, அதுக்காக ரொம்ப ஸ்டிஃபும் கிடையாது, அதுக்காக பேலன்ஸும் கிடையாது. இது எல்லாம் மிக்ஸ் பண்ணப்பட்ட ஒரு இது. டேனி, நம்ம கொச்சின்லேருந்து 2 தடவை எர்டிகால வந்தோமா? ஒருக்கா கிறிஸ்டால வந்தோம், ஒருக்கா எர்டிகால வந்தோம். ஒரு மீடியா டிரைவ், 2 மீடியா டிரைவ் முடிச்சுட்டு நமக்கு ஏன்னா போகும்போது ஃப்ளைட் இருந்தது, ரிட்டர்னுக்கு அந்த டைம் ஃப்ளைட் இல்லாதனால எர்டிகால வந்து ஏர் வந்து ஜாஸ்தி வச்சுருந்தாங்க. இன்னொன்று இந்த ப்ளஷ்னஸ் அந்த சீட்டில் இல்லை. கவனிச்சேன் ஏரில் இந்த ப்ளஷ்னஸ்ஸே இல்லை. அது வந்து அந்த டூரமில் அவங்க ஒரு கவர் அடிஷ்னலாக போட்டு, நீங்கள் நிறைய பேர் வந்து இந்த சீட் கவர்ஸ் போடுறதுல இதுக்கு மேலே நம்ம கவரை சும்மா போடுறோன்னா இந்த சீட்டோடைய அந்த ப்ளஷ்னஸ் போயிடும். ஆக்சுவலி நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் லெதரேட் போடுறோம்னா அதுக்கு இடையில ஒரு ஃபார்ம் இல்லை வந்து அதில் வந்து ஒரு ஸ்டிச்சிங்கில் ஒரு குஷன் கிடைச்சாதான் இதுவும் அதுவுமா சீட் ஆகும். அது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அது வந்து என்னாச்சு, ஒரு மாதிரி இதை டைட் பண்ணி ஏதோ ஒன்று மேலே ஒரு சாக்ஸ் போட்டது மாதிரி பிடிச்சி வச்சுருந்தா அந்த கம்ஃபர்ட்டும் இல்லை, முதுகெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. இதில் ஃபேப்ரிக்கில் அந்த அந்த ப்ராப்ளம் இதில் தெரியலை. நீட்டாக என்ன பாருங்கள் எவ்வளோ தூரம் அது சாஃப்டாக இதாகுது. ஓகே, அன்னைக்கு எங்களுக்கு வந்து செம ஸ்ட்ரகிளாக இருந்தது. ரைடு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு இதை விடைக்கும் XL6 ஸ்லைட்லி ஸ்டிஃபராக இருக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் கூட டேம்பிங் டிஸ்டன்ஸ் கொஞ்சம் இருக்கும். ஒரு SUV தோரணை காட்டுறதுக்காக கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அதோடைய சஸ்பென்ஷனில் ஒரு சின்ன ஸ்டிஃப்னஸ் இருக்குது. ஆனால் இது ஓகே, இது அந்த ஒரு எண்ட் லெவல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இது ஓகே தான். இப்போ நீங்கள் நாங்கள் வந்து பேட்டர்டான ஒரு ரோடுக்குள்ளே வந்தோம், ஒரு காங்கிரீட் ரோடு. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்டிங் ரோடு. இது ரொம்ப டேமேஜாக இருக்குது. இப்போ ஒரு பாட்டோல் அடிக்கும் பாருங்கள். இதில் வந்து இம்பேக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியுது. ஏன்னா இதோடைய அந்த கம்ப்ரஷன் ரீபவுண்ட் எல்லாம் வந்து அந்த ஒரு சாஃப்ட்னஸ் டியூன்டாக இல்லை. அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குதுன்னா நீங்கள் வேறு சாய்ஸ் பார்க்கணும். ஆனால் இது வந்து ஸ்பைனுக்குள்ளே உடம்புக்குள்ளே ஏறுற ஸ்டைலில் இல்லை. நம்ம ரெகுலர் வந்து இன்னைக்கு இருக்கிற சப் 4 மீட்டர்ஸோட நிறைய இதோட ஸ்டிஃப்னஸோடைக்கெல்லாம் இது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதை நீங்கள் பர்சனலி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா தான் இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னொன்று என்னென்னா, இந்த என்ஜினை இந்த ஸ்டைல்லே ஓட்டணும். இப்போ சப்போஸ் நம்மளுடைய டிரைவர் வந்து கொஞ்சம் அக்ரெசிவ்னு வச்சுக்கிடுங்க, டேனி கொஞ்சம் ரெவ் பண்ணி கியரை சேஞ்ச் பண்ணி ஓட்டேன், அதே மாதிரி குத்தி கியர் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சடனாக பிரேக் பண்ணி இதெல்லாம் பார்த்தீங்களா, எங்களை சில நேரம் வந்து இந்த பிக் பண்ணி கூட்டிகிட்டு போகிற சில அக்ரெசிவ் டிரைவர்ஸ் இருப்பாங்க. நாங்கள் வந்து ஒன்றும் பண்ண முடியாமல் ஹேண்ட் ஸ்டோனாக உட்காந்துருப்போம். அதாவது அவங்களுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்க காட்டுவாங்க பிரேக் பண்ண. நாங்கள் ரீசெண்டாக வந்து குருகிராமில் போகும்போது ஒருத்தர் பிரேக் பண்ணிக்கிட்டே இருந்தார், எனக்கு ஹெட் நோடாகி ஒரு கட்டம் ஆகிட்டோம். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த வெஹிக்கிளை நீங்கள் டீசெண்டாக ஓட்டினா டீசெண்டான கம்ஃபர்ட்டில் இருக்கலாம். இதில் வந்து அக்ரெசிவ்னஸை காட்ட போனால்
டிரைவருக்கு அக்ரெசிவ்னஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் பேசஞ்சர் சோலி முடிஞ்சுன்னு தான் நம்ம சொல்லலாம். இப்போ இதில் வந்து 6 ஸ்பீட் ஏடியும் இருக்கும். அது ஒரு எய்ஸினுடைய டார்க் கன்வெர்ட்டர் தான். நீங்கள் ஆட்டோமேட்டிக் பார்க்குறவங்க ஆட்டோமேட்டிக் பேஸ்டாகவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலாம். ஏஆர்ஐ சர்டிஃபிகேஷன் எல்லாம் 20 கிலோமீட்டர் இருக்கிற இடத்துல சிட்டியில் ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்கும், ஹைவேஸில் ஒரு 17 வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் இதில் ஒரு கன்சர்ன் என்னென்னா, இந்த E20 வந்ததுக்கப்புறம் இதில் வேரியேஷன்ஸ் இருக்குது. முழுக்க முழுக்க நம்மளுடைய டிரைவபிலிட்டியை பேஸ் பண்ணி தான் அது இருக்கும். இப்போ நெகட்டிவ்னு சொல்ல போனால், இது வந்து ஒரு டிரைவர்ஸ் கார்லாம் கிடையாது. நீங்கள் ஒரு லிமிட்டை தாண்டி புஷ் பண்ண முடியாது. ஒரு சர்ஜ் டார்க் ஃப்ளோ எல்லாம் இதில் கிடைக்காது. இன்னொன்று, கேபினில் இருக்கக்கூடிய அந்த ப்ரீமியமான ஒரு மெட்டீரியலாக நம்ம இதை சொல்ல முடியாது. ஆவரேஜான ஒரு குவாலிட்டி தான். ஃபீச்சர்ஸும் நிறைய மாடர்ன் ஃபீச்சர்ஸ் இதில் கம்மியாக இருக்குது. இப்போ சுசுகி கனெக்ட் எல்லாம் தேவையான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும். ஒரு கனெக்டட் டெலிமேட்டிக்ஸ் எல்லாம் நம்ம இதில் பார்க்க முடியாது. இப்போ இந்த கார் இந்த கண்டென்ட்டுக்கான ஃபோக்கஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ஒரு அஃபோர்டபுள் பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ப்ராப்பரான ஒரு எம்பிவி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிள் வந்து நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ப்ரொவைடட் இந்த ஏசி வெண்டோடைய பிளேஸ்மெண்ட் சேஞ்ச் ஆனதுக்கான ரீசனை நம்ம இதில் பேசியிருக்கோம். மாருதியோட ஒரு அட்வொகேட்டாக நம்ம பேசல, அந்த இன்ஜினியரிங் அதுக்கு பேக்கில் இருந்த ஒரு பாயிண்டில் தான் நம்ம பேசியிருக்கோம். கண்டிப்பாக சேஃப்டின்னு சொல்கிறதுல இது வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆக வேண்டியிருக்குது. மேபி வந்து அடுத்த ஜெனரேஷன் ஆஃப் ஹார்டெக் வரும்போது இது இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா ஹார்டெக்லேயே டிசைர் ஆகட்டும், ஸ்விஃப்ட் ஆகட்டும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது அடுத்த ஜென்னுக்கு வரும்போது வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை பற்றின டவுட்ஸ் எதாவது இருக்கிறத நீங்கள் கண்டிப்பாக வந்து எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்லேயோ இல்லை வந்து கமெண்ட்ஸ்லையோ நீங்கள் கேட்கலாம். ஏதேன் மாருதிக்கு திருப்பி ஒரு தேங்க்ஸ். இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன், டிரைவர் ரெஸ்பான்சிபிலிட்டி.